வணக்கம். இன்றைய விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து 5 மணி முதல் 1 மணி நேரலையில் செய்திகளுக்கு இடையிலான விவாதத்தில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சென்னை அரங்கத்தில் விவசாயி தெய்வசிகாமணி, திருச்சி அரங்கத்தில் விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த காவிரி தனபாலன், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருந்து மன்னார்குடி ரங்கநாதன், மதுரை அரங்கத்தில் இருந்து முல்லைப்பெரியாறு பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த அருள் பிரகாசம் ஆகியோர் இணைகின்றனர். இன்றைய நிலையில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து இவர்களும் விவாதிக்க இருக்கிறோம். இன்று காலை முதலே விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறது புதிய தலைமுறை. அது குறித்து பல்வேறு தகவல்களை விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கும் இவரோடு பேசலாம். இருவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் தெய்வசிகாமணி, நீங்க பொதுவா விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னாலே அது விவசாயிகளுக்கு மட்டுமான பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கு. தமிழகத்துல இத்தனை விவசாயிகள் இறந்த பிறகும் கூட இன்னும் அது ஏன் தமிழகத்துல ஒரு மௌனம் இருக்கு? இது எனக்கும் உண்டான பிரச்சனை அப்படின்னு மக்கள் முன்னெடுக்காத இருக்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பே விவசாயிகளுக்கு கடன் சுமை அதிகரித்து விட்டது, எதிர்காலத்திலே தற்கொலை சாவுகள் நடந்துவிடும் என்ற அச்சத்தை தெரிவித்தோம். ஈரோட்டிலே அனைத்து கட்சிகளும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா தவிர மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கிற கடன் விடுதலை மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அதிலே ஒரே மேடையிலே திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களும், வைகோ அவர்களும், கம்யூனிஸ்ட் தலைவர்களும், மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களும் எல்லோருமே கலந்து கொண்டார்கள். எல்லோருமே விவசாயிகளுடைய பிரச்சனையை ஆதரித்து பேசினார்கள். அது ஜனங்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே தேர்தலுக்கு பின்னால் விவசாயிகள் பிரச்சனையை ஆட்சிக்கு வருபவர்கள் தீர்த்து வைத்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்க வேண்டும். அப்படித்தான் எங்கள் மனதிலும் இருந்தது. தேர்தல் முடிந்த பின்பு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு விவசாயிகள் பிரச்சனையில் அக்கறை காட்டவில்லை. காவிரி விவகாரம் உட்பட அனைத்து விவகாரத்திலும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்தது. அதை நாங்கள் கண்டித்து தஞ்சாவூரிலே உண்ணாவிரதம் நடத்தினோம். கடந்த அக்டோபர் 17, 18 தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் 2 நாள் ரயில் மறியல் போராட்டங்களை நடத்தினோம். அதிலே சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் எப்பொழுதும் இல்லாத வகையில் 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன, 9 ரயில்கள் தடமாற்றி விடப்பட்டன. இப்படியெல்லாம் போராட்டம் நடத்திய பின்பும் தமிழகத்திலே அனைத்து கட்சிகளும் எங்களோடு கைகோத்து நின்ற பின்பும் பொதுமக்களிடம் ஏனோ விவசாயிகளின் மீது ஒரு அக்கறை வரவில்லை. விவசாயிகள் நமக்கு சாப்பாடு போடுகிறான், அவன் சேற்றில் கை வைக்கிறான், நாம் சோற்றில் கை வைக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல், என்ன காரணம் என்றே எங்களுக்கு புரியாமல் பொதுமக்கள் மத்தியிலே அனுதாபம் வந்திருக்கிறதே ஒழிய எங்களுக்காக போராட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு அவர்கள் வீதிக்கு வரவில்லை. அல்லது விவசாய சங்க தலைவர்களாகிய நாங்கள் பொதுமக்களை போராட்டத்திற்கு அழைக்காமல் கட்சிகளை மட்டும் அழைத்தது தவறோ என்று எண்ணுகிறோம். இன்னொன்று சொல்கிறார்கள், விவசாயிகள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை என்று. ஆனால் யார் அறிவித்த போராட்டமாக இருந்தாலும் அனைத்து விவசாயிகளும் பங்கேற்றார்கள். மிகப்பெரிய அளவிலே ரயில் மறியல் போராட்டம் நடந்தது, மிகப்பெரிய அளவிலே கடையடைப்பு நடந்தது. விவசாயிகளை பொறுத்தவரை ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். தலைவர்கள் மட்டும் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கலாமே ஒழிய எங்களுக்குள் மாறுபட்ட கருத்து இல்லை. சமீபத்திலே நான் ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் கல்லூரியிலே பேசிய போது மாணவர்கள் 100 பேர் இருந்தால் 60 பேர் கிராமத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் ஏன் எங்களுக்காக போராட வரவில்லை என்று கேட்டபோதுதான் நீங்கள் அழைக்கவில்லையே என்ற ஒரு குரலை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆகவே இனி பொதுமக்கள் பங்கெடுத்துக் கொள்ளுகிற வகையிலே நாங்கள் போராட்டத்தை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. கொத்து கொத்தாக விவசாயிகள் இறந்து கொண்டு இருக்கின்ற போது, விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிற போது, தற்கொலையை தாண்டி அதிர்ச்சியாலேயே இறக்கிற ஒரு சூழ்நிலை வந்த பின்பும் கூட மாநில அரசு, மத்திய அரசு இரண்டும் விவசாயிகளை 3ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறது. கடனை வறட்சி, தண்ணீர் காவிரியில் வரவில்லை, இயற்கை பொய்த்து விட்டது. இந்த சூழ்நிலையில் பயிர்கள் எல்லாம் காய்ந்து நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. இதனால் மிகப்பெரிய கடன் ஏற்பட்டு விட்டது. இந்த கடனை ரத்து செய்திருந்தால், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி உட்பட அனைத்து வங்கிகளிலும் கொடுக்கப்பட்டுள்ள கடனை ரத்து செய்திருந்தால் நிச்சயமாக இந்த தற்கொலை சாவு வந்திருக்காது. நீங்கள் தேர்தல் நேரத்திலே ஒரு கட்சி சொன்னது, தனியார் வங்கியிலே கொடுக்கப்பட்டுள்ள கடன்கள் உட்பட தனியார் கந்து வெட்டிக்கு கொடுக்கப்பட்ட கடன் கூட செய்வதாக சொன்னார்கள். விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னும் போது இப்போ மக்கள் எந்த அளவுக்கு அதுல ஏன் அந்த திசை திருப்பல, மக்கள் ஏன் என்னோட பிரச்சனை எடுத்துக்கல அப்படிங்கறத நம்ம கேள்வி தொடர்ந்து பேசுவோம். திருநாவுக்கரசு பொதுப்பணித்துறையை ஓய்வு பெற்ற அதிகாரியா இருக்கிறீங்க. இந்த மாதிரி சூழல்ல எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருந்தா இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த உயிரிழப்புகளை தடுப்பது என்பது நமக்கு இயற்கையை செய்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளவு நமக்கு இந்த பயிர் பொய்த்துவிட்ட தருணத்திலே உடனே மாநில அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்னா,
கொஞ்சம் பயிரையாவது காப்பாற்றுறதுக்கு அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வந்து குழாய் கிணறுகள் இருக்கிறதோ அந்த குழாய் கிணறுகளில் நீர் வசதி இல்லாவிட்டால் அந்த ஆழ்குழாய் கிணறுகளை மறுபடியும் ஆழப்படுத்துவதற்கோ வேறு ஏதாவது செய்வதற்கோ முயற்சி செய்திருக்க வேண்டும். ஆற்று படுகையில் ஏதாவது பம்புகளை வைத்து அதிலே ஒரு சிறிய அளவுக்கு, ஏன்னா ஆற்றுல வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கிறத விட ஆற்றுல கொஞ்சம் தண்ணி மட்டம் கொஞ்சம் மேலே இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் பம்பை வச்சு அதை ஒரு லிஃப்ட் இரிகேஷன் மாதிரி பம்ப் பண்ணி காப்பாற்றுறதுக்கோ ஏதாவது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் தஞ்சையில் நம்ம டெல்டாவில் இருக்கிற அந்த ஆயக்கட்டை காப்பாற்றணும்னா அதில் 10% கூட நான் சொல்கிறேன் இதுங்களை வச்சு காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ஏரியா, அந்த ஏரியாவில் பண்ணும்போது சுத்தமாக தண்ணியே இல்லைங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அது இல்லாமல் கடமடையில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரே வந்து உப்பு நீராக மாறிவிட்டது. அந்த நீரை வைத்தெல்லாம் பாசனம் பண்ணி ஒன்றும் பண்ணுறதுக்கு பெருசாக பண்ண முடியும்னு தோணலை. ஆனால் இதே அரங்கில் நான் சொன்னேன், நான் என்னன்னா நாம் காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவார்கள் என்பதை எதிர்பார்த்து எல்லாரும் வேளாண் மக்கள் அத்தனை பேரும் அன்றைக்கு திறந்து விடுங்கள் என்று கேட்டார்கள். அரசாங்கம் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து திறந்து விட்டது. ஆனால் அப்போவே நான் சொன்னேன், நாம் எதிர்பார்க்கின்ற தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வந்து சேரவில்லை என்றால் இந்த பயிர் காய்ந்து போய்விடும். அது மட்டும் இல்லை, அதனால தான் விவசாயிகள்கிட்ட அப்போவே ஒரு கோரிக்கை வச்சோம், தயவு செய்து இனிமேல் வந்து நாற்றுப்பாவி நடணும்னு நினைக்காதீங்க, நேரடி நெல் விதைப்பு போங்கன்னு. அப்படியே நேரடி நெல் விதைப்பும் பண்ணாங்க. அப்படியெல்லாம் பண்ணியும் கூட நமக்கு காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்றால் டெல்டாவுக்கு வேற விமோசனம் கிடையாது. அது வந்து திட்டலாம், நீண்டகால திட்டங்கள் தீட்டி இப்படி வராத காலங்களிலே என்ன செய்யலாம் என்பதற்கு நீண்டகால திட்டங்கள் தீட்டலாம். அதெல்லாம் இனிமேதான் நம்ம திட்டம் தீட்ட முடியுமோ ஒழிய ஒரு பண்ணை குட்டைகள் அமைப்பதோ இதெல்லாம் வந்து உடனே செய்ய முடியாத ஒரு சில காரியங்கள். ஆகையினால நாம் இயற்கையும் நமக்கு சதி செய்து விட்டது. இனி வருங்காலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவுடைய வருங்காலம் அது வந்து கேள்விக்குறி தான். இனிமேல் டெல்டாவுடைய வருங்காலம் கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, எந்த வருஷத்துலலாம் அதிகமாக மழை பெஞ்சு அவங்களால பிடிச்சி வைக்க முடியாமல் தண்ணியை வெளியே விடுறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு டெல்டாவுக்கு தண்ணி வரும் போல இருக்கு. ஏன்னா யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கவே மாட்டேன்னு என்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டோம், சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்போ கூட பாருங்க, நேற்று முந்தா நாள் பிறப்பிச்ச ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 2000 கனஅடி திறந்து வைங்க, மறுபடியும் மறு உத்தரவு வரும் வரையிலன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க திறக்கிறதுக்கு சேவை சாய்க்கலை. இன்னொன்று, நமக்கு இவ்வளவும் நச்சு நாம் கேட்குற மாதிரி ஒரு இது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் கூட நமக்கு தண்ணீர் ஒழுங்காக வருமா என்பது என்னை பொறுத்தவரையில் கேள்விக்குறி. ஏன்னா அரசியல் சட்டத்தையே மதிக்காத ஒரு ஆட்சியாளர்கள் அங்கே கர்நாடகாவில் இருக்கிற பொழுது அரசியல் சட்டத்தை மதித்து நடக்கிற நம்போன்றவர்களுக்கு நிச்சயமாக அது ஒரு தாழ்ந்த நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பேசலாம் சார். திருவாரூரிலிருந்து மன்னார்குடி ரங்கநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ விவசாயத்தை நம்ம எந்த அளவுக்கு நவீனப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்? சார், இதில் தஞ்சாவூர் ஜில்லாவையோ காவிரி டெல்டாவை கரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியங்கிறத நான் வலியுறுத்தி சொல்கிறேன். காரணம் என்னென்னா, நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தினோட பகுதி அதில் இருக்கிற பிரச்சனைகள் வேறு. திருக்காட்டுப்பள்ளியில் அப்பர் ரீச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்லணையை சேர்ந்து காவிரி கும்பகோணம் வரலும் வர்றது, மாயவரம் வரலும் வர்றதில்ல, அந்த பிரச்சனை வேறு. வெண்ணார் டிவிஷனில் இருக்கிற பிரச்சனை வேறு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு தனித்தனி பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னாக்க காவிரி டெல்டாவில் கோவில், குளம், ரோடு, வீடு இதை போட்டால் பாக்கி பூரா பயிர் தான், பாக்கி பூரா நெல் தான், நஞ்ச பகுதி தான். இந்த நியூ டெல்டான்னு சொல்லக்கூடிய பகுதி 1934 டேம் வரலும் பார்க்குறச்சே பூரா மானம் பார்த்த பூமியாக தான் இருந்தது. மேட்டூர் டேம் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நெல்லாக மாறிடுது. அந்த நெல்லினோட தன்மை என்னன்னாக்க, இந்த உலகத்திலேயே அதிக தண்ணியை சாப்பிட்ற பயிர் நெல்லும் கரும்பும் தான். அந்த அளவுக்கு ஜில்லா பூரா 12 லட்சம் ஏக்கரும் 16 லட்சம் திருச்சி மற்ற மாவட்டங்களையும் சேர்த்து 16 லட்சம் ஏக்கரில் நெல் தான் போடுறது. ஒரே மானோ கிராப்னு வச்சிங்கன்னா எவ்வளவு தேவை இருக்குங்கிறத யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம திட்டத்தை நல்ல வலுவாக போடணும். அது பார்த்தீங்கன்னாக்க பவர் ஷார்ட்டேஜ், தண்ணி நீரோட அளவு 400 அடிக்கு கீழே போயாச்சு. அந்த 5 ஹார்ஸ் பவர் போட்டால் தண்ணி எடுக்க முடியல.
7.5 ஹார்ஸ் 10 ஹார்ஸ் போட்டால் டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்க மாட்டேங்கிறது, டிரான்ஸ்ஃபார்மரே போயிடுறது, இல்லாட்டா மோட்டர் போயிடுறது. இப்படி எது பார்த்தாலும் பிரச்சனைன்னு வரப்போது ஒரு விவசாயி என்ன பண்ணுவான் பாருங்கோ. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மாற்று பயிர் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஓல்டு டெல்டான்னு சொல்லக்கூடிய காவேரியும் வெண்ணாரும் நெல் தான் போட முடியும். அது சேத்து பகுதி, பிளாஸ்டிக் கிளேன்னு சொல்லுவாங்க. ஒரு மாடு அந்த காலத்தில் மாடு பார்த்தாங்கன்னா மாடுனோட தொடை வரலும் சேத்துக்குள்ளே போடும். மாடு காலையே எடுத்து அண்ணன் வைக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதனால தான் அந்த டிராக்டர்லேயே கேஜ் வீல்னு கொண்டு அது மாதிரி சேத்தை குழப்பி நடவு நடுறதுங்கிற இது வந்தது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது டெக்னாலஜி ஒவ்வொரு மாதிரி பகுதியாக வந்துட்டா கூட இப்போ சமீபத்தில் பார்த்தா நேரடி தெளிப்புங்கிறது வந்தது. நேரடி தெளிப்பு பெரிய முறையில் இது ஒரு மகத்தான மாற்றத்தை கொடுத்தது. அதுவும் திருத்தரப்பூண்டி பகுதியில் மடப்புறத்தில் ஒய்சூல் கருணைன்னு ஒரு சிறந்த விவசாயி இருந்தார். அவர் தான் துணிச்சலாக பண்ணார். அவர் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாகவே இருந்தார். அதை பார்த்து தான் 1987-88 பெரிய அளவில் 8 லட்சம் ஏக்கர் 10 லட்சம் ஏக்கர் நேரடி தெளிப்பே கொண்டோம். அதனால விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா புது கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்காங்க. ஆனால் ஏற்றுக்கக்கூடிய அளவில் தண்ணி கொடுக்கணும்னாக்க காவேரி பிரச்சனை நல்லா சொன்னார். இது மாதிரி இருக்குது, இது மாதிரி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு எதையுமே மதிக்க மாட்டேங்கிற ஒரு அரசியல்வாதிகள் இருந்தாக்க, அதுவும் பார்த்தீங்களா வேடிக்கையா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அகில இந்திய அளவில் நேஷனல் பார்ட்டின்னு இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சி பாதிப்பு குறித்து அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் பயிர்கள் வாடி கிடக்குது, நெல் பயிர்கள் கருகி கிடக்குது, விவசாயிகள் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த நடவடிக்கைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறது 7ஆம் தேதி நாளை மறுநாள் அங்கே எல்லாம் போய் முதலமைச்சர் அரசாங்கத்தோட ஒப்படைச்சிட்டு நமக்குள்ள நிவாரணங்கள் என்னங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் மத்திய அரசாங்கம் எல்லாத்திலையும் கலந்துக்கிட்டு அறிவிப்பாங்க. இப்போ காலையில் பழனி ஒன்றியம், தொப்பம்பட்டி ஒன்றியம், ஒட்டஞ்சத்திரம் வழியாக இப்போ இங்கே வேடசந்தூர் வந்திருக்கோம். சாதாரணமாகவே 30-35 மேலே போயிட்டாவே இது நமக்கு ட்ரவுட் அறிவிக்கிறதுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 45-50 போயிட்டதுனால நிச்சயமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும். பொதுவாகவே திண்டுக்கல் மாவட்டம் வறட்சியான பகுதி தான், குடிநீர் பற்றாக்குறை ஏற்கனவே இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் இந்த தொடர்ந்து முதல்வர் உத்தரவு பேரில் இப்போ பார்வையிட்டு வரீங்க. இது வறட்சி மாவட்டமாக அறிவிக்கணுங்கிறது இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை இருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்காகத்தான் இந்த சுற்றுப்பயணமே. விவசாயிகள் கேட்குறாங்களோ கேட்கலையோ மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற புரட்சி தலைவி அம்மாவின் அரசு, இந்த அரசாங்கம் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இந்த வறட்சி எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னு அக்யூரேட்டாக கணக்கெடுக்க தான் இந்த நாங்கள் அதிகாரிகள் குழுவோட, ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவோட அமைச்சர் என்கிற முறையில் நாங்கள் வந்திருக்கிறோம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் விவசாயிகள் சாகுபடி செய்திருக்கும் பயிருக்கு ஏற்ற வகையில் நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். அவள் சாகுபடி செய்துள்ள பயிர்களை பார்த்து அந்த பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்ததை ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அரசு மூலம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த அருள் பிரகாஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், மதுரையில் இருந்து. வணக்கம் சார். சார், இப்போ ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 40% பேர் வேளாண் தொழிலில் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட திட்டம் வகுக்கப்படும் பொழுது 6% மட்டுமே அவர்களுக்கான பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது. அப்போது ஆரம்பத்திலே அங்கே நம்ம கொள்கை நிர்ணயம் செய்யும் பொழுதே, அந்த திட்டம் வகுக்கும் பொழுதே பிரச்சனை இருக்கும் பொழுது விளைவுகளை சந்தித்த பிறகு நாம் போராட்டம் நடத்துவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? விளைவுகளை சந்தித்த பிறகான போராட்டம் அப்படிங்கிறது, உதாரணமாக சொன்னால் மான்சூன் ஃபெயிலர் முன்னக்கூட்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போது சூழ்நிலைகள் மாறிப்போன பின்னால் விவசாயிக்கு அந்த பாதிப்பு வருதுங்க. அப்போ பாதிப்பு வந்த பிறகு தான் போராட்டங்களுக்கு தயாராகிறாங்க. இதற்கு பதிலாக அரசு என்ன செய்யலாம்னா, மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே இணைந்தும் கூட இந்த ஆண்டு இவ்வளவு தான் மழை பெய்யும், விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்யலாம் அல்லது என்ன மாதிரியான திட்டங்களை திட்டலாம் என்பதை விவசாயிகளோடு கலந்து ஆலோசிக்கலாம். இந்த ஆலோசனையின் அடிப்படையில் இன்னைக்கு 100 விவசாயிகள் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனடியாக நிவாரணம் வழங்குவதோ அல்லது உதவித்தொகையை வழங்குவதோ விடுத்து ஒரு நீண்ட கால திட்டமாக இதை அணுகலாம். உதாரணமாக நீர்நிலைகள் பராமரிப்பு.
எங்களுடைய மதுரை மாவட்டம் வந்து பெரியார் அணையை நம்பி இருக்குங்க. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் வந்து இந்த அணை நீரை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அணையிலிருந்து வைகைக்கு வந்து வைகையிலிருந்து தண்ணி பாயுது. வைகை இன்னைக்கு 26 அடி தண்ணி இருக்குது. 26 அடியில் 15 அடி சேர் இருக்குங்க. இந்த அணை பராமரிப்பு, கண்மாய்கள் பராமரிப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் செலுத்தலாம். இதற்கடுத்து விவசாயிகளை காப்பாற்றணும்னா அவங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருளுக்கான விலை கிடைக்கணும். இந்த மாதிரி நீண்ட கால திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். திருச்சியிலிருந்து நம்மோடு காவிரி விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த தனபால் இருக்கிறார். வணக்கம் சார். வேளாண் தொழிலில் நான் குறிப்பிட்டது போல 40% மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அரசியலில் உங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாததுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? அதாவது எங்களுடைய முக்கியத்துவத்தை அரசு காமிக்காமலே நடத்தி கொண்டிருக்கிறது. உதாரணம், இன்னைக்கு இலவச அரிசி கொடுக்குறாங்க. அது யாரோட பணமும் வந்து அரசோட இருக்கலாம், ஆனால் உற்பத்தி பண்ணுறது விவசாயிகள். இந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணியதால் தான் இலவச அரிசி கொடுக்கப்படுகிறது என்கிற வார்த்தை எந்த இடத்திலும் அரசியல்வாதிகள் சொன்னதே கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொடுத்தேன், எனது அரசு கொடுத்ததுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர விவசாயி உற்பத்தி செய்து கொடுத்தான் என்பதை சொல்லுவதே கிடையாது. அதனால விவசாயிகளுடைய முக்கியத்துவம் என்பது வெளி உலகுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டது தான் அரசியல்வாதிகள் செய்த மிக முக்கியமான சாதுரியமான விளையாட்டு. அதே நேரத்தில் மதிப்பிறக்கம். இன்னைக்கு மண் 35 ரூபா கனடி, ஆனால் நாங்கள் விளைக்கிற அரிசி நெல் 1 ரூபா, 0. அப்போ மதிப்பிறக்கத்தினால எங்களுக்கு மரியாதை இல்லை. அதனால பொதுமக்கள் வந்து எங்களை ஒரு பொருட்டாவே நினைப்பதில்லை. இதுதான் உண்மை. ஆனால் ஒருவேளை பட்டினி கிடைக்கும் போது தான் அதோட அருமை தெரிய வரும். அந்த நிகழ்வு நடக்கிற காலகட்டத்தில் மட்டும் உடனே நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த விவசாயி இங்கே வந்து உற்பத்தி பண்ணி வருவதாக நினைப்பதே கிடையாது. பசி வந்தோடனே சமையலறை ஞாபகம் வரும். சமையலறையில் சமைக்கிறது தான் உணவுன்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய பின்னணி என்ன என்பதை யாருமே நினைச்சு பார்க்கல. ஆனால் நினைச்சு பார்க்காத வகையில் அரசியல்வாதிகள் சாதுரியமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே விவசாயிகளால் தான் இது நடக்கிறது என்று ஒரு அரசு நினைக்குமே. ஆனால் அரசு சொல்லும் போது, ஒரு திட்டத்தை இலவசம் அறிவிக்கும் போது, இந்த விவசாயிகள் கொடுத்ததால் தான் நாங்கள் வழங்கினோம், அந்த விவசாயியால் தான் இது நடந்தது என்று ஒரு முறை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் கொடுத்தேன், எனது அரசு கொடுத்தது, எங்களால் கொடுக்கப்பட்டது, நாங்கள் தான் இதை தீர்த்து வைத்தோம் என்று 2 கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க கட்சிகள் எல்லாமே மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி தாங்கள் கொடுப்பது போல ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு டன்னை 15 ரூபாய்க்கு ஒரு கிலோ உற்பத்தி பண்ணி 15 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் 28 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 15 ரூபாய்க்கு நஷ்டத்துக்கு தொடர்ந்து கொடுத்து சிவந்தக்கரை மாதிரி நாங்கள் ஏமாந்தக்கரமாக தான் இருக்கிறோம். இதுதான் உண்மை நிகழ்வு இன்றைக்கு பாருங்க. ஆனால் உலக நாடுகளில் ஒப்பிடும்போது ஒரு விவசாயி என்றால் அங்கே ஒரு மரியாதை. ஏர்போர்ட்ல தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். சிறப்பு விவாதம் இடைவெளிக்கு பிறகு தொடரும். தொடர்ந்து விவாதிப்போம். திருவாரூரில் இருந்து மன்னார்குடி ரங்கநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசுவோம். சார், இப்போ வறட்சி இந்த தடவை மிகப்பெரிய ஒரு கோரப்பிடி, பல பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இது நம்ம எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. மீண்டும் ஒரு வறட்சியோ வெள்ளமோ வர முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. இந்த சூழல்ல மாற்று பயிர், மாற்று விவசாயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமா இருக்கு? இந்த மாதிரி ஒரு வெட்கக்கேடான ஒரு ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன்கிறது கேள்விப்பட்டதே இல்லை. 100 வருஷம், இப்போ எனக்கு 80 வருஷம் ஆகுது, 60 வருஷமாக இது மாதிரி நடக்கலை. ஆனால் இந்த டெல்டா விவசாயிகளுக்கு அசாத்திய தைரியம் உண்டு. அவங்க எந்த கட்டத்திலையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நேரடி தெளிப்பு கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கருக்கு போட்டுவிட்டு எங்கேருந்து தண்ணி வரப்போகிறதுங்கிறது இன்றைக்கும் நம்பிக்கையோடு இருக்காங்க. பல இடத்துல புத்துப்பேட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க பயிர் உயிரோடு இருக்குது. நாகப்பட்டினத்தில் பயிரெலாம் போயிடுது. இந்த மாதிரி சமயத்தில் பண்ணுறாங்கங்கிற போது நம்பிக்கையே போயின்னு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் இந்த சமயத்தில் பயிரையே மறந்துடுறதா, விவசாயத்தையும் விட்டுறதாங்கிற மாதிரி பேச்சு வரப்போது நான் வருத்தப்படுறேன். அது பயிர் இன்றைக்கி சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன் கேளுங்க. அந்த தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழைங்கிறது அதனுடைய இன்டென்சிட்டி ஏதோ ஒரு வருஷத்தில் வருமே தவிர வருஷம் அது ஃபெயிலியர் ஆகிடும்னு யாரும் நம்ப வேண்டாம். அதில் வர அளவுக்கு உண்மை இருக்குது. என்ன சொல்கிறேன், பாரதி பாடினது கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 1908. இன்றைக்கி 2016.
அதே கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா இப்போவும் மழை பெய்யறது இது வருது. ஆனால் இந்த வருஷம் இல்லைங்கிறத வச்சு ஸ்டாண்டர்டாக நினைக்காதீங்கோ, அதனால அதைரியப்படாதீங்கோ. ஆனால் இன்றைக்கி மட்டும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு 100கணக்கான விவசாயிகள் காலமானாங்கிறது அதிர்ச்சியில் காலமானாங்க. இதை மாதிரி ஏன்னா ஃபெயிலியருங்கிறது அவங்க பார்த்ததே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல அறுப்பு பார்த்துருப்பாங்க, அவனுக்கு கண்டு ஆர்த்தி 10 மூட்டை இல்லை 12 மூட்டை இல்லைன்னா 5 மூட்டை கிடச்சி 4 மூட்டை கிடச்சின்னு பட்னியே இருக்க மாட்டான். இன்றைக்கி அதை மாதிரி பார்க்குற போது இது ஒரு வேதனையாக தான் இருக்குது. தமிழ்நாடு பூரா இருக்குது, பக்கத்து மாநிலங்கள்லேயும் இருக்குங்கிற பாது இது ஏதோ ஒரு தனிப்பட்ட விவசாயிக்காக ஏற்படுத்துதுன்னு சொல்லலை. ஏன்னா இன்றைக்கும் நான் சொல்கிறேன், விவசாயத்தினோட இதுங்கிறது பிரைமரி செக்டார்னு இருக்குது, அதை கொண்டு வந்துட முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், 4-5 வருஷமாக தூர்வாரவே இல்லை. கோரையாறு பாமணியாறுலாம் பார்த்தீங்கன்னா திட்டாக இருக்குது, கோரையாகவே இருக்குது, தண்ணி பாயறதுக்கு வழியே இல்லை, வாய்க்காலுக்கு ஏறுறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாக்க, எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால், விவசாய நிலமற்ற கூலிகளுக்கு வேலை இல்லை. இப்போ இந்த கோடையிலையாவது மறுபடியும் இந்த மழை வச்சுட்டு கோடையில் ஒரு குருவியை போடுறேன் இல்லாட்டா ஒரு கோடை சாகுபடி பண்ணுறேன்னு போகாத, அவங்களுக்கு வேலை கொடுக்கும். அதை நீங்கள் என்னென்ன தனிப்பட்ட ஆள் இந்த கட்டாந்தரையில் வெட்ட முடியாது. இந்த கோடையில் மெஷினையும் போட்டு ஆளையும் போட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி வேலையும் சுருக்காகும், அவங்களுக்கும் வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கக்கூடிய அளவு, ஏன்னா எல்லாரும் விவசாயிகளை பற்றி பேசுகிறாங்களே, விவசாய கூலிகளை பற்றி நம்ம நினைக்கணும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அளவுக்கு கொடுத்தீங்கன்னா பல வாய்க்கால்கள் தூர்வாரப்படலை, குளங்கள் குட்டைகள் ஏரிகள் தூர்வாரப்படலை. இதெல்லாம் பெரிய அளவில் எடுத்துக்கோங்க. டெவலப்மெண்ட் சைடுனாக்க நெல் உற்பத்தி மட்டும் டெவலப்மெண்ட்டில், நெல் உற்பத்தி பண்ணக்கூடிய சாதனங்கள் ஏரி இதெல்லாம் பண்ணுறதும் தான் டெவலப்மெண்ட்டு. அதை தயவு செஞ்சு நினச்சி அதுக்குள்ள இதையும் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பிடபிள்யூடி இருக்குது, ஆனால் கிரவுண்ட் வாட்டர் பிடபிள்யூவில் ஒரு அங்கம்தான். ஆனால் பிடபிள்யூவில் இருக்கிற அங்கமாக இருக்கிற கிரவுண்ட் வாட்டரை யாரும் கவனிக்கிறதே கிடையாது. இபி பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆனால் பல சமயத்தில் பார்த்தோம்னா பிடபிள்யூ வராங்க, அக்ரிகல்ச்சர் வராங்க, இபியில் யாருமே வரதில்லை. இன்றைக்கி அந்த லைன்மென்னும் லஷ்கரும் ரொம்ப முக்கியம், அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிங்கோ. அவங்க நல்ல விதமாக கொடுத்து பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கும் ஒரு இதுன்னு தாராளமாக நம்ம பண்ண முடியும். அதைரியப்படுறத தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொடுக்குற நிவாரணம் எல்லாம் பெரிய அளவுக்கு வரும். அந்த நிவாரணத்தை நல்ல விதமாக பண்ணுங்கோ. இப்போ நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே அறிக்கை விட போகிறேன்னு சொல்கிறேங்க. இன்றைக்கி 10ஆம் தேதிக்கு முன்னால் இந்த பயிர்களுக்கெல்லாம் இன்னும் 3 தண்ணி வேணும். 3 தண்ணி வேணும்னாக்கா வாரத்துக்கு ஒரு பயிரை வச்சுருந்தாக்கா 3 வாரத்துக்கு தண்ணி வேணும். அந்த 3 வார தண்ணி கொடுக்கணுன்னாக்க முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துட்றீங்க, அடுத்த வாரம் கொடுக்குற போது தண்ணி இல்லாத அந்த பயிர் காஞ்சிருக்கும். இன்றைக்கி பயிர் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் எழுதுவீங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு போனபோது அந்த பயிரும் போயிடுத்துன்னு வரும். அதனால் தயவு செஞ்சு இந்த ரெவ்யூ மீட்டிங் மானிட்டரிங் கமிட்டியை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மறுமுறை பார்க்க சொல்லுங்க. அதுலேயும் ஏதாவது இழப்பு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்க சொல்லுங்க. ஏதோ இன்றைக்கி நம்ம காரியம் ஆயிடுத்துன்னு விட்டுறக்கூடாது. மாற்று பயிருங்கிறது உடனடியாக திங்க் பண்ணக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னா ஓல்ட் டெல்டாவில் இருக்கிற நெல்லுக்கு மாற்று பயிரே கிடையாது. ஆனால் தண்ணியை குறைக்கக்கூடிய அளவில் பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நேரடி தெளிப்பு, எஸ்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய பயிர் முறைகள், லேசரில் லெவல் கிராசிங் பண்ணி பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாற்றத்தை சிறப்பாக செய்யப்பட்டு அதில் பண்ணக்கூடிய உபகரணங்கள்லாம் கொடுத்து நல்லா பண்ணோம்னா எதிர்காலம் நன்னா இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. இந்த வருஷத்தை இணைப்பிலே இருங்க சார், தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். இப்போ அவரு சொல்லியிருந்தாரு, இந்த தூர் வாராதது முக்கியமான நீர்நிலைகள் நமக்கு கெட்டு போகுது, அங்கதான் பேசிக்கா அடிப்படையே அங்க நமக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த கட்டமா ஒரு கட்டத்துல விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, இப்போ தக்காளி விலை அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமா பாத்தீங்கன்னா விலை விழுந்தது. அப்படி இருக்கும் அந்த பொருள் விலை மதிப்பு கூட்டு செய்யறது இருக்கு இல்லையா, இதே வேற எப்படிலாம் பயன்படுத்தலாம். இப்போ அதிகமா வாழைக்காய் விளைஞ்சிச்சுன்னா சிப்ஸா பயன்படுத்தி இப்போ விவசாயிகள் அடுத்த கட்ட மாற்று முயற்சி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாற்று முறைகள் கையாள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா? இந்த கேள்வி நியாயமானதுதான். பொருள்களை பொறுத்தவரை விவசாயி உற்பத்தி செய்கிற பொருள்கள் சேமித்து இருப்பு வைக்கக்கூடியவை, முடியாதவை என்று 2 இருக்கிறது. சேமித்து இருப்பு வைக்கக்கூடியதில் நெல்லை வைக்கலாம், சோளத்தை வைக்கலாம், மஞ்சள் வைக்கலாம். ஆனால் அதற்கு அவனுடைய பொருளாதாரம் இடம் கொடுக்க வேண்டும். வங்கியில் அதற்கு கடன் கொடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு மட்டும்
மஞ்சள் என்றால் 1 வருடம் தான் கடன் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த 1 வருடத்திற்குள் அவன் விற்றாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறான். இல்லை என்றால் அந்த மஞ்சளை எடுத்து அவங்களே வங்கிக்காரரை வித்துடுறாங்க. அதே மாதிரி தக்காளி போன்றவைகள் எல்லாம் கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு விற்கிறதுக்கான வசதிகள் இருக்கு. நீங்க சொல்ல முடியும், பல்வேறு வசதிகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சூழலில் ஒட்டுமொத்தமாக விவசாயம் குறித்த ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வந்திருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இன்னும் இது அதிக அளவில் வரும் பட்சத்தில் விவசாயிகளின் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. உழவர்களுடன் ஒரு நாள் தொடரும் இடைவெளிக்கு பிறகு.